ஸ்டேட்ஹுட்டுக்கான போராட்டங்கள் அங்கு தொடரும். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில இன்னும் ஒரு 5 நியமன உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு நியமித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கும். அது போக அதிகாரமும் முழுக்க முழுக்க ஆளுநர் கையில தான் இருக்க போகுது. நம்ம பேசலாம் சார். இடையில ஒரு செய்தி இப்ப பாத்திரலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஜெயராம் ரமேஷ் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஹரியானால தேர்தல் தரவுகளை தேர்தல் ஆணையம் தாமதமாக பதிவேற்றுவது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய குற்றச்சாட்டா இருக்கு. மக்களவை தேர்தலை போல ஹரியானா முடிவுகளை தேர்தல் ஆணையம் தாமதமாக பதிவேற்றுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தேர்தல் ஆணையத்திற்கு மறைமுகமாக பாஜகவுடைய அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறதும் திரு ஜெயராம் ரமேஷனுடைய குற்றச்சாட்டு. இந்த எண்ணிக்கைகள் மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழலில் அதேபோல் முன்னிலை நிலவரங்களில் நிறைய தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசம் இன்னும் 6-7 தொகுதிகளில் இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசினுடைய இந்த குற்றச்சாட்டு கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. ஆனால் அங்கே ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமையிலேயே 14 இடங்களில் அந்த வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக 49 இடங்களில் பிஜேபி, அதே போல் 35 இடங்களில் தான் காங்கிரஸ் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். எனவே இது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையும் அதோடு தான் இருக்குது, ஒட்டி போவதாக இருக்கிறது. இந்த மாறுபாடு ஏதாவது மாற்றங்களை உண்டாக்குமாங்கிறது ஒரு கேள்விதான். காஷ்மீரில் அந்த வெற்றியும் அறிவிச்சிருக்கோம். திரு ஜென்ராம், தொடர்ந்து நம்ம காஷ்மீர் பற்றி பேசலாம். ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி பாஜக தலா 2 தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக. எஸ் திரு ஜென்ராம், நீங்கள் தொடருங்க. அதான், தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். ஒரு உறுதித்தன்மைக்காக, நிலைத்த தன்மைக்காக இந்தியா கூட்டணி என்பதற்கு உண்மையான மதிப்பளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது என்றால் பிடிபியையும் சேர்த்தே கூட அவங்க 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க செய்யறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி இனிமேல் செய்யறாங்களாங்கிறத பார்க்க வேண்டும். ஆனால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு என்ன இருக்கு? திரும்பவும் லெப்டினன்ட் கவர்னரோட தினம் போராட்டமாகத்தான் இருக்கும். காவல்துறை அதிகாரமோ லேண்ட் பவரோ இல்லை. இப்போதைக்கு அவங்க ஒரு மாநில அந்தஸ்து இல்லாத ஒரு மாநிலம் தான் இருக்கும். அது அந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல தான் இருப்பார். ஆமாம், அதில் தான் உமர் அப்துல்லா ஆரம்பத்தில் தேர்தல் அறிவிப்பு வரும் சமயத்தில் நான் தேர்தலிலேயே போட்டியிட விரும்பவில்லை, ஒரு நாற்காலி வாங்குவதற்கு கூட கையேந்தி நிற்க வேண்டிய இடத்துல அதிகாரம் இல்லாத ஒரு பதவியில் எதற்காக அமர வேண்டும் அப்படின்னு தான் அவர் முதல்ல சொல்லி பாய்காட் பண்ணலான்னு தான் சொன்னார். ஆனால் காங்கிரஸ் தான் எல்லாரையும் அரவணைத்து ஒரு மாதிரி களத்துக்குள்ளே கொண்டு சேர்த்து இந்த தேர்தல் முடிவுகளை நோக்கி கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அந்த போராட்டத்தை இந்த போராட்டத்துக்குள்ள இருந்து செய்வதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இனி அதுதான் தொடரும். உடனடியாக ஸ்டேட்ஹுட்ங்கிறது அது ஒரு சேலஞ்சா இருக்குன்றீங்க. அதிகாரத்துக்கு வந்தாலும் நம்ம இந்த வாக்கு சதவீதம் அங்கே ஜம்மு காஷ்மீரில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். வாக்கு சதவீதமாக பார்க்கும்போது இதில் பிஜேபி 26.53% வாக்குகளை ஜம்மு காஷ்மீரில் பெறுகிறது. ஐஎன்சி போட்டியிட்ட இடங்கள் குறைவு, அதனால் 12.43% வாக்குகள் ஐஎன்சிக்கு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் அதில் மற்ற கட்சிகளில் முக்கியமாக தேசிய மாநாட்டு கட்சி 23.03% அந்த வாக்குகளை பெறக்கூடியதை பார்க்குறோம். பிடிபி 7.91% வாக்குகள், மற்ற எல்லாருக்குமான வாக்குகள் இதெல்லாம் இருக்கிறது பார்க்குறோம். மற்றவர்களுக்கு 24% வாக்குகள் இருக்குது. அது ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றவர்கள் பெறக்கூடியதுங்கிறது 24% வாக்குகள். இதில் ஜம்மு பகுதியில் 43 இடங்கள், காஷ்மீரில் 47 இடங்கள், மொத்தமாக 90 இடங்களை கொண்ட இந்த ஜம்மு காஷ்மீர் இடத்துல 5 நாமினேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை இப்போ இருக்கிறதுனால அந்த நாமினேட்டட் எம்எல்ஏக்களுக்கான வாக்குரிமை எந்த மாற்றத்தையும் தருமாங்கிற கேள்வி இருக்கிறது. இதில் இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க திரு பாலச்சந்திரன்? திரு பாலச்சந்திரன், உங்களுக்கான கேள்விதான். இப்போ ஜம்மு காஷ்மீர் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே நாமினேட்டட் எம்எல்ஏஸ்க்கான 5 இடங்கள் இருக்கிறது. அவர்களுக்கான தேவையில்லாமல் ஒரு பெரும்பான்மை கிடைத்து விட்டதுனால இப்போ ஏற்கனவே இருந்த அச்சம் நீங்கி இருக்கிறதுன்னு பார்க்கலாமா? எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதற்கான தேவையில்லாத அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? என்கிட்ட கேட்டீங்களா? ஆமா திரு பாலச்சந்திரன், உங்களுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ், இரண்டாவது முறையும் புதுச்சேரியில செஞ்ச மாதிரி இங்கேயும் செய்வாங்கிறதுல சந்தேகமே கிடையாது.
இதுலயும் ஹரியானாலையும் இன்னும் கொஞ்சம் சீட்டு இழந்தார்கள் என்றால் காங்கிரஸிலிருந்து மெம்பர்களை எடுப்பதற்கான முயற்சிகள் துவங்குவதிலே சந்தேகம் கிடையாது. இவங்க எத்திக்கலா 2019 அப்புறம் எந்த எலெக்ஷனுமே இவங்க ஃபேஸ் பண்ணல. அதனால இங்கேயும் கவர்னரை பத்தின அச்சம் உண்மையான அச்சம். ஆனா இப்போ உள்ள மார்ஜின் இவ்வளவு ஹெவி மார்ஜினா இருக்கிறதுனால அவர் அவ்வளவு தூரத்துக்கு இதுல கேம்ஸ் விளையாட முடியாதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே திரு நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல முருகானந்தம்? ஜம்மு காஷ்மீர் ஒரு பெரிய மாறுதலுக்கு உட்பட்டது, சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்த பிறகு இந்த மக்கள் அதை ஏற்கல அப்படிங்கிறதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரொம்ப தெளிவாக மக்களுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் எங்களுடைய கணிப்பு கிட்டத்தட்ட 30% வாக்கு சதவீதத்தை பெற்று முதல் நிலை கட்சியாக ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றன. நீங்கள் இப்போ சொன்னதில் 27% பிஜேபி, காங்கிரஸ் 12, NC 23, PDP 9 அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் 30% அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. அதே போல் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 செக்ஷன் 15, 15B அது ரெண்டுலேயுமே தெளிவாக சொல்கிறோம். அவங்க எல்ஜி அவங்க 2 பேர்த்த பெண்களை அங்கே நியமன உறுப்பினர்களாக பெண்களை அங்கே நாமினேட் பண்ணலாம். அதே போல் பாகிஸ்தான் நியமன உறுப்பினராக கொண்டு போகலாம். இந்த வாய்ஸ் கட் ஆகுது, அதனால தாங்க. அதே போல பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் ரெஃப்யூஜி அவர்கள் அந்த பகுதியை சார்ந்த ஒருவரை செக்ஷன் 15B அது சொல்லுது, அதிலிருந்து ஒருத்தரை நியமிக்கலாம் என்று சொல்லுகின்றது. அதில் முன்னாலேயே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல இது எல்லாமே சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் புதுசு கிடையாது. ஏதாவது தேர்தல் இன்னைக்கு அதை கொண்டு போய் புகுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது அவங்களுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதை செய்திருக்கின்றோம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெற்று இருக்கின்றது அப்படிங்கிறது. இன்னொன்று திரும்பவும் சொல்லுகின்ற, இது ஒரு பெரிய அளவில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக இதை நான் பார்க்கின்றேன். என்ன அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி ஹரியானா தேர்தல். சார், இப்ப ஹரியானா தேர்தல் தொடக்கத்தில் வரும்போது நான் அந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைச்சேன். நோக்கி போய் திரு முருகானந்தம், அந்த கேள்வி நான் முன்வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க இல்ல ராகுல் காந்தி வெர்சஸ் நட்டான்னு இருந்தது, ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி அப்படின்னு மாறிடுச்சா முன்னிலைக்கு பிறகு? ஏன்னா காலையில சொல்லும் போது வேறையா இருந்தது பாஜக நண்பர்களுடைய பார்வை. ராகுல் காந்தி நான் ஒண்ணுமே சொல்லிங்களே, நாங்க தெளிவா முதல்ல இருந்தே அதைத்தான் சொல்றோம். ஓகே, அதாவது இது ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இதை கட்டார் அவர்களுக்கு யூனியன் மினிஸ்டர் அவருக்கு கொடுத்துட்டு சைனி அவர்களை கொண்டு வருகின்ற பொழுது எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தது. இது ஒரு ஜாட் ஒரு தலைவரை எடுத்துட்டு இன்னொரு ஃபார்முலால கொண்டு போறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கள நிலவரம் என்னெல்லாம் யாரெல்லாம் கொண்டு போய் அங்கே அமர்த்தினால் என்னென்ன சரியாகும் அப்படிங்கிற கள நிலவரத்தை முழுமையாக புரிந்திருக்கின்றோம். இன்னொன்று ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். அதை இது ராகுல் காந்தி அவருடைய தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள். என்ன சொன்னோம்னா, அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்வைத்தார்கள், விளையாட்டு வீரர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். இதெல்லாம் வைக்கின்ற பொழுது அதை தாண்டி மக்கள் இது தவறு, இவங்களெல்லாம்